மார்ச் 6, 2025 ட்ரம்ப் வந்து பிட்காயினோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ல வந்து சைன் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து ஒன் ஆஃப் த குட் நியூஸ்னு நான் சொல்லுவேன். கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு. ஏன்னா, அமெரிக்கா மாரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி வந்து கோல்டுக்கு ஈக்குவலா பிட்காயின வந்து அடுத்த 5 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 2,00,000 பிட்காயின் வந்து பை பண்ண போறாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். இத பத்தி வந்து தமிழ் கிரிப்டோ டெக்கர ஒரு ட்விட்டர் பேஜ்ல நான் போட்டிருப்பேன். எனக்கு என்னதான் இருந்தாலும் இது ஒரு செல் நியூஸ் தான். நம்ம வந்து 2வது ஷேக் அவுட்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுங்க. ஸோ டாலரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்கங்கிற மாதிரி சேஃப்டிக்கு ஹோல்ட் பண்ணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அந்த பில்லு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய நியூஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு. அது ஏன் அப்படிங்க பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி கிரிப்டோ ரிசர்வா வந்து ட்ரம்ப் சைன் போடார்ல, இது முக்கியமான 4 முக்கியமான ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிட்காயினை கொண்டு வரது முக்கியமான காரணம் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு அகைன்ஸ்டா பிட்காயின் ரிசர்வ் வச்சுக்கிட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அமெரிக்கா நம்புது. 2வது முக்கியமான விஷயம், அமெரிக்கா நிறைய மணியை வந்து பிரிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதனால ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து உருவாயிட்டே இருக்கு. ஸோ ஏற்ற இறக்கம் உருவாயிட்டே இருக்கு. பிட்காயினை வந்து ரிசர்வா ஹோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஏற்ற இறக்கம் வராது. இந்த மணியை பிரிண்ட் பண்றதுக்கான பிரச்சனைகள் வந்து கம்மியாகுங்கிற மாதிரி அமெரிக்கா நம்புது. 3வது முக்கியமான விஷயம் வந்து அமெரிக்காவோட டெப்ட் சீலிங் இஷ்யூ. ஸோ அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு கடன் தொல்லைகள் வந்து அதிகமாயிடுச்சு. அதிகமான கடன் வாங்குற கண்ட்ரியா அமெரிக்கா தான் இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி பிட்காயினோட ரிசர்வை கொண்டு போகும்போது வந்து நாளைக்கு பிட்காயின் மிகப்பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பிட்காயினோட சப்ளைங்கிறது ஃபிக்ஸ்டு அண்ட் ஃபியூச்சரில் வந்து டெக்னாலஜிக்கலாக எல்லா கண்ட்ரிஸும் உள்ள வரும்போது வந்து கண்டிப்பாக பிட்காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து அமெரிக்காவோட டெப்ட் வந்து கம்மியாகுங்கிற மாதிரி நம்புகிறாங்க. இதை பற்றி வந்து சென்டர் லூமிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 2,00,000 பிட்காயினை வந்து நாங்கள் வாங்க போகிறோம். அதோட இன்னைக்குள்ள மதிப்பு வந்து கிட்ட வந்து 200 பில்லியன். ஸோ அவ்வளோ ஒர்த் ஆஃப் பிட்காயின் நாங்கள் வாங்க போகிறோம். அடுத்த 10லேருந்து 15 வருஷத்துக்கு அதை நாங்கள் ஹோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஹோல்ட் பண்ணுறனால வந்து எங்களோட டெப்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 50% வந்து கம்மியாகுங்கிற மாதிரி வந்து அமெரிக்கா சொல்கிறாங்க. அந்த செனட்டர் லூமிஸ் வந்து சொல்கிறாங்க. இதனால தான் அந்த கிரிப்டோ ரிசர்வை வந்து அமெரிக்கா கொண்டு வந்திருக்கு. சரிப்பா, இந்த அமெரிக்கா கொண்டு வந்துருச்சு. இதில் என்ன மிகப்பெரிய பாசிட்டிவ் ஏன்னு கேட்டால் வந்து ஈக்குவல் டு ஒரு 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 ஆயிலு அண்டு வந்து பெட்ரோலு கோல்டு இதுக்கு ஈக்குவலாக பிட்காயினுங்கிற ஒரு ரிசர்வை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து செக்யூரிட்டிஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி மீன்ஸ் வந்து ஸ்டாக்ஸ். இப்போ ஒரு ஆப்பிள் ஸ்டாக்ஸில் இல்லை வேறு ஏதாவது டெக் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் வந்து அமெரிக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கன் கவர்மெண்ட்டு இப்போ வந்து அந்த ஸ்டாக் கம்பெனி எதெல்லாம் வந்து திவாலா கூட சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரோக்ராமபிள், அது வந்து ஒரு புரோட்டோகால் அண்டு மேபி வந்து அது யார் கையிலையுமே கிடையாது. அது முழுக்க முழுக்க வந்து டீசென்ட்ரலைஸ்டு மேனர் அண்ட் அது ரொம்ப ரொம்ப வந்து இப்போ தான் வந்து உலகத்திலே ஒரு 2% மக்களே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட மார்க் கேப்புங்கிறது வந்து வெறும் 1.4 ட்ரில்லியன் தான் இப்போ வரைக்கும் வந்து மதிப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டிஸாக வந்து ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட ரிசர்வ் வச்சுக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா அது எப்போ வேணால் திவாலாகலாம், என்னென்னா பிரச்சனைக்குரியது ஆகலாம். அப்படி பிட்காயினை ஹோல்ட் பண்ணும்போது அது ஒரு புரோட்டோக்கால், அது ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம்ங்கிறனால அண்ட் டெக்னாலஜிக்கலாக உங்களுக்கு பூம் கொடுக்கறனால வந்து ஃபியூச்சரில் வந்து அமெரிக்கா வந்து டிஜிட்டல் சிஸ்டத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து பூம் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான பிட்காயின் ரிசர்வை கொண்டு வரும்போது சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து கமாடிட்டிங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அமெரிக்கா அந்த மாதிரி பிட்காயினை வந்து ரிசர்வை கொண்டு வந்துட்டாங்களே, அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நாங்கள் வந்து கமாடிட்டியாக அங்கீகரிக்கிறோங்கிற மாதிரி 100% இது வந்து கமாடிட்டி ஆயிடுச்சு. இப்போ அமெரிக்கா கொண்டு வந்ததுனால வந்து அமெரிக்கா ஆப்போசிட் இருக்கிற சைனாவும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இப்பயே ரூமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சைனா வந்து அவங்களோட பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் பில்லை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக ரஷ்யா இருக்குது, அவங்களும் கொண்டு வருவாங்க. அண்டு வந்து இது மூலயமா இந்த டிஜிட்டல் கிரிப்டோ ரிசர்வ் இருக்குல்ல, இது மூலயமா பேமெண்ட் சிஸ்டம் கூட கொண்டு வரலாம். இப்போ வந்து இப்போ XRPயில் வந்து டாலர்ஸ் இருக்குது, ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்குது, USDC இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி பல ஸ்டேபிள் காயின்ஸ் இங்கே இருக்குல்ல. இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே வந்து தனக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டேபிள் காயின்ஸை கொண்டு வந்து பேமெண்ட் சிஸ்டத்துலையுமே இந்த பிளாக் செயின் கிரிப்டோ ரிலேட்டடாக யூஸ் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் 4வது முக்கியமான விஷயம் வந்து டோக்கன்ஸ். ஸோ டோக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி பர்பஸ் உள்ள டோக்கன்ஸ், ஏஐ, கேமிங், மெட்டாவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எத்திரியம் இருக்குது. இது எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான டோக்கன்ஸை வந்து அமெரிக்கா இப்போ எப்படி பிட்காயினை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறாங்களே, நாளைக்கு டெக்னாலஜிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணி ஏதாச்சும் டோக்கன்ஸ் கொண்டு வந்தால் கூட ஃபியூச்சரில் ஆல்காயின்ஸும் இந்த மார்க்கெட்டே பெரிய பம்ப் ஆக சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அமெரிக்கா ட்ரம்ப்போட பையன் இருக்கான்ல, அவன் வந்து முழுக்க முழுக்க
சூவி மேலே ரொம்ப கிரேசியாக இருக்காங்க, எத்திரித்தி மேலே ரொம்ப வந்து கிரேசியாக இருக்காங்க. ஏன் ட்ரம்ப்பே வந்து தனக்கு ஒரு மீம் காயின் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் ட்ரம்ப் வந்து கம்பெனி வந்து வேர்ல்டு லிபர்ட்டி ஃபவுண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த இதில் இருக்கிற டெக்னாலஜிக்கலாக இருக்கிற எல்லா ட்ரம்ப் ஃபேமிலி எல்லாமே வந்து ஆல்காயின்ஸ் டோக்கன்ஸ் மேலே வந்து ரொம்ப கிரேசியாக இருக்காங்க, ஏலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், மார்க்கெட்டு மொத்தம் பிட்காயின் மார்க்கெட்டு, பிட்காயின் கிரிப்டோ ஆல்காயின்ஸ் மார்க்கெட்டுமே இனிமேல் அமெரிக்காங்கிற அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் பிட்காயினை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் பூம் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இதை தான் சொல்வேன். அண்டு வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஒயிட் ஹவுஸில் அவங்க வந்து ட்ரம்ப் பேசும்போது எல்லாமே பக்கத்தில் உட்காந்து எல்லாமே வந்து எக்ஸ்ஆர்பி ஃபவுண்டர்ஸ், அப்புறம் செயின்லிங்க் ஃபவுண்டரு, அப்புறம் காயின் பேஸோட ஃபவுண்டர் எல்லாருமே கூட உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, அப்படி ஏன் வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு டவுன் ஆகிடுன்னு கேட்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதை பற்றி ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த நியூஸை வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ இதனால் வந்து இந்த நியூஸுங்கிறது வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணல. ஏன்னா இந்த கிரிப்டோ ரிசர்வ் கொண்டு வர போகிறாங்க முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால் மார்க்கெட்டில் பெருசாக வந்து பூம் ஆகலை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து டேக்ஸ் வந்து 0% டேக்ஸ் கிரிப்டோ மூலயமா சம்பாதிச்சா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 0% கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் கிரிப்டோ மார்க்கெட்டே பூம் ஆயிருக்கும். ஆனால் க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் வந்து இந்த கிரிப்டோ டேக்ஸை பற்றி, அதுக்கப்புறம் அமெரிக்கா பேஸ் பண்ண கிரிப்டோ காயின்ஸை பற்றி, இதுக்கு என்ன மாதிரியான மானியம் கொடுக்கலாம், இதுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் கொடுக்கலாங்கிற பற்றி க்ளோஸ்டு டோர் மீட்டிங்காக வந்து ட்ரம்ப் பேசியிருக்காரு. கூடிய சீக்கிரமே அதை பற்றின நியூஸஸும் வந்து வெளியே வரும். ஸோ இதனால் வந்து யாரும் வந்து பேனிக் ஆகிட வேண்டாம். இது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் பெரிய லெவலில் பூம் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ஒரு சில இஷ்யூஸும் இதில் இருக்குது. பட் அது ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதான் வந்து பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பற்றின டீட்டெயிலான நியூஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பிட்காயின் டெக்னாலஜி பார்ப்போம். நம்ம பிட்காயின் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வந்து $86,300 இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்குங்க. 21 வீக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. 21 வீக்குங்கிறது வந்து 90,000. ஸோ அது கீழே வந்து க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்குது இந்த கேண்டில். அப்படி வைக்கக்கூடாது. 90,000க்கு மேலே போய் வீக்லி க்ளோஸ் வைக்கணும். அப்படி வைக்கணும்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த 90,000 21 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இது ஒரு சப்போர்ட் ரீஜனாக இருந்துச்சு. ஒரு 3 சப்போர்ட் எடுத்து நல்ல சப்போர்ட் ரீஜனாக இருந்தது வந்து உடச்சி இப்போ வந்து கீழே க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. வைக்கக்கூடாது. ஸோ செக் பண்ணி பார்ப்போம், க்ளோஸ் வைக்கிறாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இல்லை அதுவும் கீழே வந்துச்சு, கீழே வந்து நல்ல சப்போர்ட் இருக்குன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 78ல் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ரீஜனுக்கு கீழே போகக்கூடாது. ஓகேங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து மேலே போக ட்ரை பண்ண சான்ஸ் பண்ணோம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்னொரு புல் அவுட் கிடச்சி நல்ல ஒரு வால்யூம் வந்துச்சுன்னா மேபி பிட்காயின் வந்து ஒரு 93, 94 வரைக்கும் கூட போடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால் வந்து இந்த ட்ரம்ப் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பற்றி நியூஸ் சொன்னல, இதை வந்து லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரியான நியூஸை வந்து அவங்க வெளியே விட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பற்றி பேசிட்டாரு. எதுக்கு அவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் வந்து பிட்காயின்லாம் வாங்குவீங்க, டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு செல் ஆஃப் பண்ணி விடுறது, செல் நியூஸ் மாதிரி வந்து டக்குன்னு வந்து லிக்விடிட்டி ஹேண்ட் பண்ணுறது, கீழே குறைக்கிறது. இதை இப்போ நீங்கள் பேனிக் செல் பண்ணுவீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இதனால வந்து இது எல்லாமே குட் நியூஸ் தான். ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பண்ணலாம், குட் நியூஸ் தான். ஆனால் ஷார்ட் டர்மாக உங்களை பேனிக் பண்ணுவாங்க. அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் டாலரை பேக்கப்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் வந்து ஷேக் அவுட் வந்து 2வது ஷேக் அவுட் வந்து அவங்க பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆல்காயினை வந்து வச்சிருந்த ஆல்காயினை விற்காதீங்க. டிசிஏ பண்ணுறதுக்கு டாலரை வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க ஆல்காயினை வாங்குறதுக்கு. இப்போ ஆல்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து டாமினன்ஸுங்க. ஸோ டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 61ல் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ 53க்கு கீழே எப்போ டாமினன்ஸ் உடையுதோ அப்போ தான் வந்து ஆல்காயின் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 53 வரும்போதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நல்ல பம்பு கொடுத்துரும். நான் 53 உடைச்ச உடனே அஃபிஷியலாக ஆல்காயின் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இதான் வந்து பிட்காயின் அண்டு பிட்காயின் டாமினன்ஸ்க்கான டெக்னிக்கல் அனலைஸு. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுங்கள், ஆல்காயின் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுங்கள். குட் நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து பிட்காயினை பை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் ரீதியாக நம்ம பெரிய லெவலில் பூம் அடிக்கிற சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக தமிழ் கிரிப்டோ டெக்கர் டெலிகிராம் ட்விட்டர் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.